தெரியும். ரெண்டாய் போனோம்டா இப்போ இவர் வந்த கையோடைய போய் அடுத்த அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் செந்தூரன். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வளம் போல் எங்களுடைய வீட்டில் நிற்கிறோமே. நம்ம நாங்கள் வெளிக்கிட்டு நிற்கிறோம். அதாவது வந்து வெளுக்கிட்டப்படி நிற்கிறோம். இன்றைக்கு ஒரு பயணம் உண்டு. நாளைய நிகழ்வை முன்னிட்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு வழியில் ஒரு பயணமாக போகிறோமே. அதுதான் நாளைய தினம் என்னென்று உண்மைக்குமே எல்லாருக்குமே தெரியும். கூட நாளைய தினம் செல்லர் ஜெயராமன் அந்த பிள்ளைக்கு 31 நாளைக்கு. அதாவது வந்து தொட்டில் போடுறது, தொட்டில் போட்டு விழா. உண்மைக்குமே கதைக்கிறது இன்னும் தெரியலைன்னா அங்கே பக்கத்தில் கோயிலில் ஒரு கூட்டம் வச்சு சத்தமாக கிடக்கு. எங்களுக்கு ஒரு விளங்குத சத்தம், எங்களுக்கு சத்தம் விளங்குது. ஃபோனில் சத்தம் என்ன மாதிரி விளங்குன்னு உண்மைக்குமே தெரியாது. இப்போ நாங்களும் வந்து இன்றைய தினம் வெளியில் போகிறோம். அதுபடியாக இன்றைய ஒன்று எடுத்துக்கொண்டிருக்கோம். நான் கட்டம் ஒன்று எடுத்து நிற்கிறேன். நேற்றைய தினம் செந்திரன் இல்லை. செந்திரன் என்ன நினைக்கிறீங்களா அதை குறித்து நீங்கள் நேற்றைய விஷயத்தையோ? உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது, அவனுக்கு வந்து உண்மையிலேயே நீச்சல் அதாவது வந்து தெரியாதான். கடத்தொழில் போகிறவன் தானே, நீச்சல் தெரியலையாம். அதாவது வந்து அவன் போட்டோர் அந்த இன்ஜினுக்குள்ளே அணியத்துக்கே ஏதோ கயிறோ ஏதோ அம்புட்டுட்டு தான். வளமையாக நடக்கிற ஒன்று தானே. இப்போ குனிஞ்சு நின்று அதை எடுக்கும்போது தான் தவறுதலாக அப்படியே ஒன்று விழுந்துட்டான். உண்மைக்குமே விழுந்தோட அவன் கொஞ்சம் உடம்பு அவனால் நிமிரெல்லாம் அப்படி நீச்சலும் தெரியாதானே. தெரியுமா கொஞ்சம் தானே தெரியும். அதான் நீச்சல் அப்படின்னு தெரியாது. விழுந்தோடனே அந்த பயந்துட்டான். அதனால 2 ரீப்பு தானே அந்த உள்ள எடுத்து அமர்த்தினாம். அதோட திருப்பி அமர்த்தையிலையாம், வெளியில் வரையிலையாமோ. உண்மைக்குமே உண்மையிலேயே என்ன செய்கிறது, அவனுக்கும் வந்து இதான் விதி. இந்த மாதிரிக்கு போயிட்டு. ஆனால் உண்மையிலேயே அவனோட போனவன் கரை வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். ஏண்டா அவனுக்கு வந்து உண்மையிலேயே இன்ஜினே ஸ்டார்ட் பண்ண தெரியாதான். இந்த ஓடிக்கடி தன்னுவானா இன்ஜின் ஓல் ஸ்டார்ட் பண்ண தெரியாதான். என்னென்று கரைக்கு ஒதுங்குறது ஒன்றுமே தெரியாதா. அது மட்டும் இந்த விலை பிடிக்கிற அந்த விலை போடுறாக்கள் அந்த அவர் வந்து தானே இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்து அந்த லொக்கேஷன் படி ஆளை அந்த இதில் விட்டதாம். அப்படி விட்டபடியே தான் அவர் வந்து சொன்ன பிறகு தான் உண்மையிலேயே போய் 2 நாளை பிறகு தான் தெரியும். 2 போனோம்டா இப்போ இவர் வந்த கையோடைய போய் அடுத்த நாள் தான் உண்மையிலேயே தெரியும் அவைகளுக்கு. அதை புரியத்தான் கண்டு உடனே எடுத்து கொண்டு வந்த வேணும். உண்மையிலேயே இருந்தவுடனே மேலே மிதக்கும் தானே. இங்கே இருந்து எடுத்துன்னு வந்தது. இங்கே கொட்டடி அந்த கடற்கரை அந்த விழுந்து ஏதோ 20 கிலோமீட்டரோ அந்த அதுக்கு பிறகு தானே அது கிடந்தது. அப்படியா? உண்மைக்குமே அதோட வேண்டிய தினம் 7 மணிக்கு தான் எடுத்ததாம். செந்திரன் எல்லாம் போனவர் வேலையாகவே எடுத்தாச்சு. தண்ணிக்கு விழுந்தது தானே என்னென்ன தெரியல. நேற்று கொண்டு வந்தது விடிய 7 மணிக்கே எல்லாம் எடுத்தாச்சு. உண்மைக்குமே வெளியே கடத்தொழில் செய்கிறன்ற வந்து சரியான ஈஸி இல்லை, சரியான ஒரு கஷ்டம். கடலை சம்மந்தப்பட்ட வரைக்கும் நீச்சல் வளம் வந்து உண்மையிலேயே அவனுக்கு தெரியான்னா சொன்னது. உண்மையிலேயே அவனும் வந்து என்ன செய்ய, அவனும் வந்து நினைக்கல தான் விழுவன் கொள்ளுவன்ட்டு. அவனுக்கும் வந்து உண்மையிலேயே இப்போ தான் குழந்தை கிடச்சி 1 வயசுமா ஆகையில். 1 வயசுமே ஆகையில். உண்மைக்குமே 10 மாதம் மட்டும் சொல்கிறேன். 10 மாதமாம் இப்போ தான் சொன்னவள். 10 மாதமாம் குழந்தைக்குமே உண்மைக்குமே சரியான ஒரு கவலை. இனி அவரும் என்னென்னு சொல்கிற வாழ்கிற வயசில் இப்படி அவருக்கு நடந்துட்டு நீ அவளுடைய வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் நினைக்க சரியான கவலையாக கிடக்கு எனக்கும். அதை நிற்க எனக்கு நைட்டில் சில டைம் நித்திரையும் வரையில் என்னத்தை சொல்கிறோன்னு தெரியாமல் பயமாக கிடக்கு. இப்படித்தான நாட்டில் நடக்க போது இனி என்ன ஓண்டு அதே இனி என்ன ஓண்டு இல்லை. அது என்ன சொல்கிறது, ஒரு விதி என்று கொண்டு வந்தால் அது யாராலையுமே வந்து மாற்றிடலாது. அது நடக்கிறதான் நடக்கும். என்ன நாங்களும் கொஞ்சம் தொழில் விஷயங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் அவதானங்களாக நாங்களும் இருக்கோம். அதோட அந்த அண்ணா தொழிலுக்கு போய்க்கு 2-3 பேரோட ஆனால் போகிறது. நேற்று அண்டைய தினம் மட்டும் ஒரு ஆளை கூட்டின்னு போயிட்டாராம் வரையிலேன்னு. அது வந்தபடியா ஆட்கள் வரையிலையா தொழில் வந்து நட்டமாயிருமே. அவனும் இப்போ தான் தொழில் வந்து புதுசாக எடுத்து செய்கிறானாம். இப்போ தொழில் வந்து இப்போ இவரும் இப்போ வேறு ஆட்கள் தாங்கள் போகலைன்னா தொழில் வந்து நட்டப்பட்டுருந்தாக்காண்டி அவனும் வந்து போகாமல் விட்டவன். என்ன கூட்டி ஒரு ஆட்களை கூட்டி கொண்டு போனது. அவனுக்கு வந்து தெரியாது என்னென்ன மாதிரி நடக்கும்னு உண்மைக்குமே தெரியாது. சரி ஓகே நடந்துட்டுது. என்னமோ நாங்களே என்னமோ அடுத்த இடம் நாங்கள் நடக்கிறத பார்க்க வேண்டிய அதுதான். உண்மைக்குமே நாங்கள் இந்த இதுன்னு ஜாழ்ப்பாணம் போகிறோம். அப்போ போயிட்டு வந்து என்னென்ன மாதிரின்னு நாங்கள் வீடியோக்குள்ளே போய் நாங்கள் போய் பார்ப்போம். என்னமோ நாங்கள் நாளைய கட்டம்
விழாவில் என்ன நிகழ்வுகள்லான நாங்கள் நம்ம சந்தோஷமாக நாங்கள் தொடங்குவோம். உண்மைக்குமே நடந்துட்டு இதை நினச்சி கவலைப்படக்கூடாது. இனி நடக்க போகிற ஜோசி கவர்மெண்ட்டா உண்மைக்குமே மைண்ட் செட் அவன் நாங்கள் இனி இப்போ போய் ஜாழ்ப்பாணம் போகிறோம். அப்போ போய்க்க பார்ப்போமே என்ன இப்போ எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாரு நீங்கள் சொல்லுங்க சொல்லாடி இப்படி இன்னைக்கு நானும் சொல்ல மாட்டேன். அப்போ நான் அப்படியே டொப் பண்ணிட்டு வைப்பேன். உண்மையை கேட்குற சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோட கூட வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரின்றதை பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லா வேலைகளும் முடிச்சு கொண்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வந்த நேரம் இருட்டும் ஆயிட்டு. அதாவது உண்மைக்குமே நாங்கள் ஒரு 5:30க்கு வந்திருப்போம். ஃபோன் கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தபடியா 7:30க்கு எடுக்கிறோம் வீடியோ. அதுவும் இப்போ முன் கேமரால பார்த்து கொண்டு இருக்கிறோம். பயமா கிடக்கு ஒப்பப்பா நிற்குதோ தெரியாம கிடக்கு. எனக்கு முன் கேமரால பார்த்தா முன் வீடியோ எடுக்கிறோம். என்ன நின்றா தெரியுறதுக்கு பின் கேமரால விட்டு எடுக்க மறைக்க நின்றாலும் அங்காண்டு பார்க்கறதுக்கு சரி ஆட்கள் இல்லை. நாங்கள் தனியாக காய்ச்சி கொண்டு இருக்கோம். சரி சும்மா காய்ச்சி கொண்டு இருந்தது திருப்பி போய் போன பார்க்க அதுக்காக நின்று போயிருக்கு. நல்லா தான் இருக்குமே. அதுதான் அப்போ இந்த இதெல்லாம் உண்மைக்குமே போயிட்டு வந்துட்டோம். ஆனால் நான் இன்னும் நெச்சு கொண்டு போனான். ஆனால் எல்லாம் தலைகளாத்தான் நடந்தது. என்ன அப்படி நடந்தது? தலைகள் நிறைய விஷயம் எல்லாமே போனது எல்லாமே இப்படிதான் நடந்தது. உண்மைக்குமே நாங்கள் ஜெயராமண்ணாண்ட சொன்னாங்க பேபிண்ட 31 முன்னெடுத்தான் போனாங்களேண்டு. அப்போ என்னென்ன வாங்கி கொண்டு வந்தாங்களேன்னு பார்க்கணும். என்ன அவாக்கும் ஒரு கிஃப்ட் வேணும் தானே என்றபடியா அவாக்கும் எடுத்தோன்னா வந்தாங்க. அதுக்காண்டி அவாக்கு ஒரு கிஃப்ட், அம்முக்கு ஒரு கிஃப்ட், எனக்கு ஒன்று இல்லை 3 அம்முக்கு 3 கிஃப்ட், அண்ணாண்ட குழந்தைக்கு ஒரு கிஃப்ட். அது அண்ணாண்ட பிள்ளைக்கு அது பேசல பெரிய கிஃப்ட். அது உண்மைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கிஃப்ட். அதே உண்மைக்கும் நான் சரியா கேச்சு போட்டேன் அந்த கிஃப்டை பார்த்துட்டு. வில்லியக்கட்டு நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வில்ல என்ன செய்யறது? இங்க இருந்து வெளியே எதிர்பார்த்து போனது அங்க கொஞ்சம் மலிவா இருக்கும்னு போனாங்க. நாங்க விலை கூட விலையா இருந்துச்சு. அத்தை வந்தவங்களை பேசிட்டு போட்டோம். விலை கூடயா இங்க குறையா விலை என்ன விலை குறையாமன்னு விலை குறையாம அப்படி இருக்கா? உண்மைக்குமே நாங்கள் எடுத்த பொருள் அங்க உண்மையிலேயே விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மொத்த கணங்கள் எல்லாமே அங்க உண்மைக்குமே சில விலை குறைவா இருக்கும். அந்த கம்பி மெல்லிசா இருக்கு. அதுதானே சரி. அதை நாங்கள் பிறகு அப்ப என்னன்னு பார்க்கத்தானே வேணும். அவியல் அதை பார்த்தா தான் அவியலுக்கும் புலங்கும் அவியல் என்னத்தை பற்றி கதைக்கணும். அதுதானே நாங்கள் உண்மைக்குமே அது மட்டும் இல்லை. இன்னும் நாங்கள் உண்மைக்குமே இன்றைய தினம் காலையில இருந்து இன்னும் ஜெயராமண்ணாக்கள் விட்ட போயிலாங்க. அதாவது கொண்டாட்ட விட்ட இன்னும் போகல. இன்னும் ஒரு அளவு செஞ்சே அதுதான். இப்போ மத்த சொன்னவா இன்னும் 2 பேரையும் மங்காள பக்கம் காணையில என்னண்டு கேட்டவா. நான் வீடியோ எடுத்து முடிச்சவையோட 2 பேரும் இப்ப வருவோம்னு சொன்னான். வீடியோ எடுத்துட்டு அதுல வருவோம்னு சொன்னேன். அதுக்கு என்ன வீடியோ எடுத்துட்டு போய் அலுவலை செஞ்சு கொடுக்குறானே செஞ்சுட்டு மங்கான நிக்க வேண்டி வரும். மங்கான நிக்க வேண்டி வரும். இல்ல இருந்தாலும் தெரியாது. நீங்கள் கூட பிறந்த சோற நீங்கள் முன்முறமா நிக்கணும். கொஞ்சம் உஷார் குறைவா கிடக்கு. இப்போ கொஞ்சம் உஷார் கொஞ்சம் குறைவா தான் கிடக்கு. என்னவோ தெரியாது. எங்கண்ட வீட்டையும் மோட்டரும் பிடிச்சி தண்ணிக்கு அங்க போறீங்க. அங்க போகணும். அதே பிளான போய் அங்க நிக்கிறீங்க. சரி நான் எங்க அம்மா விட்டாம போடுறேன். உண்மையுமே மோட்டர் பழதா போயிட்டு அது திருத்தா கொடுத்துட்டாரு அவங்களோட அத்தா. அத்தான் கொண்டு கொடுத்துட்டாரு. அத்தான் இருக்கிறது இப்பதான் தெரியும். தெரியுது இல்ல மோட்டர் ரோல் பிழைச்சா வீட்டு பொருள் நம்ம அதுதான். அப்ப உண்மைக்குமே எடுத்துக்கொண்டு வந்த பொருளை பார்ப்போம். பொருளை பார்ப்போம். இது இது உண்மையிலே அவாக்கு முதல் சொன்ன முடிக்கல. இதை எடுத்த பொருள் பார்த்தேன் தெரியும். உண்மைக்கு ஒருவளுக்கு என்ன அடிக்கடி போட்டுக்கொண்டு போறலாம் தானே. இது இந்த பொருளை கடைசியாக காட்டுவோம். இதுக்குள்ள இருக்கிறத அப்படியே உட்காட பொருளை காட்ட போயிடுவேன். எனக்கு உண்மைக்குமே எங்கே போனாலும் கிஃப்ட்கள் கொஞ்சம் தூங்கத்தான் எடுத்து தாரது. நீங்கள் இங்கே பாருங்கோ. உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு துணி. எனக்கு செந்துரானுக்கு மச்சி பிடிச்சி பாருங்க. சொந்தம் எனக்கு செந்துரானுக்கு மச்சி உண்மைக்குமே நல்ல கலர். நல்ல கலர் லாஸ்டிக் மாதிரி இதோ அப்படி இல்லை. இல்லை கண்ணறையும் பெருசான லைட்டுக்கு தான் தெரியும். லைட்டுக்கு தான் அப்படி ஒன்றுமே இல்லை. இந்த துணி உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் 1000 ரூபாவா. 4 மீட்டர் இந்த துணி. ஆனாவா 4 மீட்டர் இதுல எடுக்க 2 மீட்டர் தான் எடுத்த வயதில். ஏனண்டா உண்மைக்குமே நான் இதே எடுத்தனாண்டா இதுல ஒரு இது இருக்கு. பிளவுஸ் தைக்க இந்த இதுனா இது நாளைய தினம் இரவுக்கு போடுறதுக்கும் பிளவுஸ் தேவையല്ലോ. நாளைய தினம் தைக்கிறதுக்கு இன்றைக்கு தினம் நாளைக்கு போடுறதுக்கு இன்றைக்கு
இரவுக்கு உடுப்பு எடுத்து துணி எடுத்து இந்த இரவுக்கு அப்படியே தச்சிருவா போலடாங்க. அப்படின்னா அங்கே போக மாட்டீங்க? இல்லை, அங்கே போயிட்டு வந்து 12 மணி ஆனாலும் தச்சு போடும். உண்மைண்டா அங்கே போகாமல் இருக்கிற உண்மைக்குமே சரியில்லை. ஏண்டா அண்ணின்ற அம்மாக்கள் அப்பாக்கள் என்று எல்லாருமே வந்து நிற்கணும். நாங்கள் மட்டும் 2 பேருமே இல்லை. மறுபடியும் சொல்லி போனேன், என்ன உங்கள்ட்ட 2 பேர் காணையிலேருந்து அதே கூட ஜெயராமனா சரியான கோவத்தில் நிற்கிறாரா, செந்துரன் இப்படிக்கெல்லாம் செய்கிறான உண்டு. அவன் என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாது. அதுதான் சுச்சுவேஷன் அப்படி புரிஞ்சு கொள்ளணுமே. இல்லை, இப்போ யாழ்ப்பாணம் போனாங்களானே நீ போவான் தெரியும் தானே வேலுக்கு. ரைட், பார்த்தீங்கன்னா வடிவான நாவல் கலர் துணி, நாவலும் ரோஸ் கலரும். உண்மைக்குமே இதே எடுத்தனாண்டா நான் ப்ளவுஸ் ப்ளவுஸ் தைச்சு இப்படி இந்த ஃபுல்லாக டொப் மாதிரி வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறேன். நாளை தினம் போடுவேன் இரவுக்கு பாருங்க. அதுவும் வந்து திடீரெனு தான் இந்த முடிவு எடுத்தோ அங்கே ஒரு சட்டையோட பார்த்தவன். உண்மைக்கு என்னண்டா நான் ப்ளவுஸ் எடுப்பமாண்டு போனால் விலையை கேட்டால் 2150 ரூபான்னு சொன்னவன். சரியோ விலை? அப்போ நான் யோசிச்சேன் 2 மீட்டர் துணி விலையை கப்பு கேட்டேன். துணி எவ்வளோ வண்ட 4 மீட்டர் ஆயிடும். அப்போ 2 மீட்டர் 500 ரூபானா. அப்போ 500 ரூபான்னு 1500 ரூபா எனக்கு லாபம் தானே. அதுவும் உண்மைதான், 1500 ரூபா லாபம் தான். எலுமை இருந்து தச்சு அதில் இருந்து வேதனைப்பட்டு தச்சு அப்புறம் நீங்கள் எனக்கு நேரிக்கணும் கைக்கணும் சொல்ல எல்லாமே இருக்கான்னு அப்படித்தான். அப்படின்னா தான் மிச்சம் பிடிக்கலாம். அதுக்காண்டித்தான் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் இந்த துணி எடுத்து கொண்டு வர்றது பெரிய ஒரு மிச்சம் பிடிப்பேன். அதுக்கு வந்த சிலவன் அதுக்கும் இல்லை, அங்கே போய் ஆகலம் சிலவு கூடி போட்டு நாங்கள் வச்சுடுங்க தாப்பதில் வைப்போம். அடுத்தது இன்னும் ஒரு துணி தான். இந்த பேக்கு ஹோவனம் அவங்க துணிகளை எடுத்துக்கொண்டு போயிடாதீங்க. எடுத்துக்கொண்டு போய் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரை கொண்டு கொடுக்க போகிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான துணி. இது வந்து ஆஷ் கலர் துணி. ஆஷ் கலர்ல வந்து இதுவும் வந்து ஒரு பூ போட்ட டிசைன் தானே. பூ உங்களுக்கு நல்லா கிடக்கு ஷர்ட்டுக்கு. எனக்கும் எனக்கு நல்லா தான் இருக்கு. மென்னா போட்டு எனக்கு நான் கூடி குறையிறமே பயமா கிடக்கு நிற்க. கூடி குறைஞ்சாலும் விடுங்க, ஏதோ ஒரு 15 உண்டாய் போடத்தான வேணும். போடுவோம். என்ன செய்யற, போன் இருக்கிற பிரச்சனை கொண்டும் செய்யலாது. போனுக்கு ஒரு முடிவு காலம் கிடைக்கும் தானே. அதுதான் நல்ல கலர் எனக்கு பிடிச்சிருந்தா சந்திரன். இதை போட்டு நம்ம கிடக்கலாம் தெரியுமா? இல்லையோ தரட்ட போது இருக்கிறீங்க. உண்மைக்குமே இந்த துணியோட காட்டினா நல்லா இருக்கும் போல இந்த கலர் காட்டி ஓவரா இந்த துணியை கிண்டல் அடிக்கிறீங்க. ஒரு மனச்சார்ஜ் இல்லாம இந்த துணி எவ்வளவுன்னு சொல்லுங்க. உண்மையா இந்த லைட்டுக்கு மூடி விட்டாலும் ஒரு பிடிக்கிறது. இந்த லைட்டுக்கு இந்த 3 மீட்டர் துணி எடுத்து அந்த லைட்டை மூடுவோம். இது 3 மீட்டர் தானே? இது 3 மீட்டர் உண்மைக்குமே வந்து 1000 ரூபா. 1000 ரூபா. 3 மீட்டர் 1000 ரூபா. 4 மீட்டர் 1000 ரூபா. இது நான் எடுத்ததான் அந்த டொப்பும் காலம் ஒரே மாதிரி தைக்கிறதுக்கு. இது வந்து துணி உரம், ஆனா கொஞ்சம் பிளாஸ்டிக். இங்க பாருங்க இருக்கு பாப்போம். இல்ல மூத்த பத்தி நீங்க அடிக்கிறீங்க. இல்ல இல்ல உங்க பாருங்க, நீங்க பாருங்க முடிஞ்சு நீங்க வலிப்பீங்க தெரியுது இல்ல. உண்மைக்கு நல்ல துணியான இது வர. இந்த துணி பாவிக்கும் என்ன சொல்ற, வெளிராவும் மாட்டுது, கசங்காவும் மாட்டுது, சுருங்காவும் மாட்டுது, இப்படி வச்சிருக்கலாம். இந்த துணியை பார்க்கவே உண்மைக்குமே தெரியுது, சாயம் போவாது, ஒன்றும் போகும். இந்த துணி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஈர துணி பாப்கார்ன் சில்க் நல்ல துணி, வேற லெவல் துணி. ஏன்னா மடிக்க தெரியுமா? மடிச்சு வை. தையக்காரட ஹஸ்பண்ட் அதுக்கு இது இருக்கும். நீங்க மடிங்க. இப்ப நான் சொல்றேன் பில்டிங் வேலை வைஃப்டா பொத்தார தூக்கி பட்டணும். சொல்லலாம் வெட்ட தெரியும், கத்திரிக்கோளால வெட்டுறீங்களாங்க. துணி வெட்டுறவங்களுக்கு இவ்வளவு பெரிய துணியே வெட்டுறாமா பொக்ஸார வெட்ட தெரியாது. துணி இது வந்து துணி, அது வந்து இரும்பு. இரும்புதான் எல்லாம் உண்டுதான் வெட்டினா வெட்டுறது. அது வந்து கிரைண்டரால வெட்டும். துணி வெட்ட கத்திரிக்கோள் உபகரணம், கிரைண்டரால இரும்பு வெட்ட கிரைண்டர் உபகரணம். வாயால பழமொழி இருக்குதானே, வாயால இதுவும் கயத்தி கொள்ளலாம். செய்யறா கொஞ்சம் கஷ்டம் தானே. துணி அப்படி எழுத்து எடுங்க இப்படிங்க கொண்டு வந்துட்டீங்க. இப்படியோ யாழ்ப்பாணம் போறது துணி எடுக்கிறதுக்கு துணி இல்லாம யாழ்ப்பாணம் போய் துணி எடுக்கிறவா விட்டு இருந்தாலும் கொஞ்சம் வேலையை செஞ்சிருக்கலாம் வீட்டை. நீங்களும் இல்ல பின்ன அப்படிதான் நீங்க வேலை செய்யறீங்களோ. பின்ன ஜீன்ஸ், அதாவது வந்து டாப் பண்ண ஜீன்ஸ், நல்ல கலர் சாணி பச்சை. போனுக்கு வடிவா கிடக்கு, நியத்துல வடிவா இருக்க மாதிரியா. உங்களுக்கு பிடிக்கல, நீங்க எல்லாம் நடக்க சொன்னீங்க, கொடுத்துட்டு வந்துடுறாங்க கடையில உண்டு. உண்மைக்குமே பாத்தீங்கன்னா இது எனக்கு போடுறதுக்கு செந்திரன் எடுத்து தந்த
உடுப்பு சாணி பச்சை கலர் டாப். இதுக்கு ஷோல் கால் எல்லாம் இருக்கு. என்ன செந்துற? உண்மைக்குமே உங்களுக்கு தானே இதுல ஃபுல்லா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அடுக்க இல்லை தெரியுதானே கவலை. என்ன செய்யறது? என்ன செய்யறது? நீங்க எல்லாம் எடுத்து தந்தீங்க. இங்கே இருக்கு அந்த கிஃப்ட். இது பாத்தீங்கன்னா அதுக்கு வந்த ஷோல். இது முன்பலமா பின்பலமா? எல்லாம் ஒரு வளம் தானே. எப்படி இங்க பாத்தீங்களா? நைஸ். சோல் பார்க்க உண்மைக்குமே அப்படி ஒரு படிக்காக இருக்கு. எனக்கு பார்த்த உடனே சோல் பிடிச்சு கொண்டு இந்த சோலை நல்லா கிடைக்கல. சோளுக்காண்டித்தான் இந்த உடுப்பு உண்மைக்குமே. மச்சும்பாடி அது பார்த்தா சாரியில தச்சு மாதிரி தான் இருக்கு. ஆனா செந்திரனுக்கு இந்த ஒற்ற சோல்லான்னு இருக்கு ஒரு கண்ணு. என்ன தான் முதலும் ஒரு ரோஸ் கலர் கொண்டு எடுத்து அது செல்லர் ஒண்ணாண்டு இதுக்கு போட்டிருந்தேன். நான் பார்த்திருப்பேன். இது இது ஏழாம் அடுத்தது இன்றைக்கு உண்மையிலேயே இந்த பஞ்சாயத்து வந்து சோளுக்காண்டி தான் பிளப்படும். இதுதான் சாரிக்கு வந்த டிசைன் உள்ள இதுல கிடக்கு. இது சாரி இந்த ஒர்க் தான். இது பாத்தீங்கன்னா டாப். இதான் டாப். சும்மா ஒரு சிம்பிள் டிசைன். இதுல ஃபுல்லா ஆரி ஒர்க் போட்டிருக்கும். பாருங்க சும்மா ஆரி ஒர்க் போட்ட பிளவுஸ் சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த டொப் வளண்டா அப்படி விருப்பம். இந்த துணி வந்து நல்ல விடம் வந்து நாங்க முதல்ல எடுத்தத காட்டி. என்ன சில்க் துணி டவுல் துணி முதல்ல அதுக்கு டவுல் துணியா வந்து மேனே லைனிங் வச்சு தான் தைக்கிறது. ஆனா வடிவா இருக்கு. ஆனா உண்மைக்குமே இந்த துணி நாங்களே எடுத்து தைக்கலாம். பெரிய வேலையாண்டு இல்லை. இந்த ஆரிவாக்கெல்லாம் நான் போடுவேன். இனி இந்த டிசைன் வாங்கினது காரணம் என்ன தெரியுமோ? இதே போல துணியில நான் தைக்கப்போம். இதெல்லாம் உண்மைக்குமே இருக்குது. எல்லாம் வாங்கினபடியே அப்படி இருக்குது. அப்ப இது நான் போட போறேன். ஆனா என்ன இந்த பிளவுஸும் இந்த துணி இந்த சாரி இந்த துணி இருக்கு இதுவும் பார்த்துட்டு வந்தனா இது சாரியாவே விற்கிது. இப்ப அவையில எல்லாம் உண்மைக்குமே இந்த சாரியைத்தான் வெட்டி டொப்பாக்கி இந்த கரையெல்லாம் இங்க இருங்க பாக்க உங்களுக்கு தெரியும். சாரி இந்த கூந்தல் அதோட இதுல தெரியுதா நீங்க சாரிக்கு தான் இந்த பின்னல் மாதிரி இதுல இல்ல அப்ப எல்லாம் வந்திருக்கு. அப்ப நான் இதே மாதிரி நானாகவே உண்டு தைக்க ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு சாரி எடுத்தா சாரியில எத்தனை துண்டு தைக்கலாம்? 4-5 துண்டு தைக்கலாம். 4 கூட இல்ல சாரி துணி சாரி 6 முழம் தானே. 6 மீட்டரோ 7 மீட்டர் அப்படியே. இது 2 மீட்டர். உண்மைக்குமே இது விலைய காட்டா வாங்கி போடுவேணும். இதுண்ட விலையே உண்மையிலேயே 7900 சொல்லி 6000 ரூபாய்க்கு தந்தது உண்மைக்குமே. ஆனா எனக்கு சரியான விலை கூடி போட்டு நாங்களுமே வந்து உண்மையிலேயே 5000-5500 ரூபாய் கேட்டுனாங்க. இதுல கிடக்கா முடுப்பு. ஆனா இதே மாதிரி இல்லையா அதே மாதிரி கலர்ல வராது. அந்த டிசைன்ல இந்த ஆரி ஒர்க் தான் எனக்கு ஹைலைட் பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு கலரும். ஆனா என்ன உண்டுண்டா உண்மைக்குமே நான் இது போன்ல பார்த்தேன். நான் பார்க்க சொல்லி சின்னம் இது 3500 ரூபா ஆஃபர் இப்ப போகுதுன்னு சொன்ன கையோட தான் சொல்லி இப்போ ஒரு மாசம் ஆகுது. அப்ப நான் அதை நம்பித்தான் சந்திரனுக்கு உண்மைக்குமே இதான் முதல் தோத்த விஷயம். 3500 ரூபா முதல் தோத்ததுன்ற விட எனக்கு வந்து இதோட 2000 ரூபாய் மாத்தலாமோ. முதலும் இப்படித்தான் ஒரு காசு சொன்ன நீங்கள் ஆஃபர் போட்டிருக்குன்னு சொல்லி போனாங்கள். தெரியுமே யாழ்ப்பாணம் 12000 ரூபாய்க்கு சங்கிலி இருக்குது, 15000 ரூபாய்க்கு சங்கிலி இருக்குது. இருந்தாதான் அது மெல்லிஸ் இல்ல. அது வந்து உண்மையிலேயே ஆஃபர்ன்றது வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து ஆஃபர்ல நம்ப கூடாது. ஆனா உடுப்பு உண்மைக்குமே ஆஃபர்ல இருந்துச்சு. ஏன்னா அனிதா உடுத்து இப்படி எடுத்திருந்தவாள். ஆனா நானும் அதே விலை இங்க எடுத்தது 5000க்கு தான். அப்போ சரியாண்டு தான் நான் 3500 ரூபான்னா உண்மைக்குமே லாபம் தான். அப்ப இந்த முறையை முண்டு எடுப்பேன் நம்பிக்கையெல்லாம் போனா ஆஃபர் எல்லாமே முடிஞ்சுட்டான். நான் போன கால கஷ்டம் இப்படியா போட்டுது. ஆஃபர் எல்லாமே முடிஞ்சுதான். அப்ப சரி இதை பார்த்தா இதான் அதுக்கு உண்மைக்குமே வடிவா இருக்குது. கொஞ்சம் மாறி ஒர்க் போட்டபடியா கொஞ்சம் விலை கூடியன்னு சொல்லிச்சுனா சரி முதல் விட்டுட்டு வந்த நாங்கள் பேருந்து மனசு கேட்கல. உண்மைக்குமே வேற கடையிலையும் போய் இது நோம்பல விசாரிச்சு நாங்கள் 7900 தானா. ஆனா கடைசி 6500 தான் போடலாம். அந்த கடையில உண்மையிலேயே பரவாயில்லை. கொஞ்சம் மலிவா இருந்த கொஞ்சம் விலையை குறைச்சி தாருங்க. ஏன்னா 7900 நான் இது உண்மைக்குமே விலையா தானே இருக்குமே. அதெல்லாம் அங்கட நாங்க போன இடத்தெல்லாம் சும்மா துணி என்ன செஞ்சுறேன் அந்த ஆரிவாக்கு இல்ல 7900 இருந்து 6000 வந்து 1900 குறைச்சிருக்கீங்க. ஒரு குறைக்க மாட்டேன். நீங்கள் 15,000 சாமான் வாங்கல. ஆனா உண்மைக்குமே
அந்த பிளவுஸ் உடுப்பு கடிது லாபம் பண்ணலாமே என் இந்த அறிவுக்கெல்லாம் அதுல இல்ல. இது கொஞ்சம் நல்லா இருக்கு, கிராண்டா இருக்கு. அதனால நாளைக்கு கலக்க போறீங்க. நீங்க எல்லாம் உடுப்பு எடுக்கல, அதை நிக்கத்தான் கொஞ்சம் கவலையா கிடக்கு. இருக்கிற போய் போடுறீல நீங்களே இல்ல போடாம என்ன போவாத்தாலும் மேலோடு போட அடிப்பேன். அப்ப நாளைக்கு மேலோடு போட நிக்க போறீங்க. சில வேலை அப்படிதான் நிக்க வண்டி வருது வரைக்கும். நாளைக்கு வராதுங்க. சரி சரி, நான் உடுப்பு எடுத்து தூக்காம விட மாட்டேன். இதுக்குள்ள வையும் ஒன்னே அடிக்க பேக் தந்தேன். இது உண்மைக்குமே போட்டு பார்த்து அடிக்கணும் பெருசு. தையல் மிஷின் இருக்குதான் அடிக்கும். பின்ன இன்றைக்கு எவ்வளோ விலை இருக்கு தைக்கணும். அதுக்கு முன்னாடி வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக்கணும் வேணாம். அது இங்கேயே எக்ஸ்போர்ட் ஆக்கலாம். தூணுக்கு மேல வச்சு விடுறானே. இல்லை உங்களோட அண்ணா விட்டு இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும் கூட அப்படி ஈஸியாக கிடக்கு. உங்களோட அண்ணா உண்மைக்குமே வீடு எடுத்த எங்களுக்கு தான் ஒரு லாபம் என்னண்டா எக்ஸ்போர்ட் ஆகுது சீக்கிரம். அவர் மட்டும்தான் கொண்டு போகணும். அவர் மட்டும்தான் அவனை கொண்டு வரேன். சரி, அடுத்த கட்டம். உண்மைக்குமே நாங்கள் போனதுக்கு மெயின் காரணமே பேபிக்கு மோதிரம் எடுக்க. அது வந்து தங்கத்தில் இருக்கு. தங்கத்து மோதிரம் பித்தளையில எடுக்கிறது. மோதிரம் எடுக்க பித்தளையில எடுக்கிறாங்க. அதுக்கு ஞாபகம் வரும். உண்மைக்குமே பாத்தீங்கன்னா நான் போன்ல பாக்க கல்யாணி நகைக்கடை, நான் கல்யாண நகை மாளிகை ஜுவல்ஸ் கடை. அது வந்து நாங்கள் முதல் பார்த்து ஆஃபர்ல போறது வந்து அதான் அந்த கடை தான் பேரு. அது கல்யாண கடை. அங்க உண்மைக்குமே போன்ல போட்டிருந்துச்சுன்னா பேபி மோதிரம் எல்லாமே 5000 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தேன்னா அப்ப நான் யோசிச்சேன் உண்மைக்குமே நல்ல லாபமாக்கடாக்கு போய் எடுத்துக்கொண்டு வருவான் ரெண்டு தான் போனாங்க. அப்ப பார்த்தா சரி 5000 தானே, இல்லாட்டி 2 மோதிரம் மண்டாலும் அட்லீஸ்ட் எடுத்துக்கொண்டு வருவான். அதுக்கு வந்து எங்களை குட்டி தேவதைக்குன்னு அதுபடியானதான் போனாங்க. உண்மைக்குமே அந்த ஆஃபர் வந்து முடிஞ்சுதான். இப்படியான மோதிரங்கள்லாம் கிடக்காம அதுவும் வந்து 15000 20,000 அப்படிதான் கிடக்கா. அப்போ நாங்கள் சரி ஓகே இங்கேயும் இதே விலை தானே போகுதுன்னுட்டு நாங்கள் போய் பக்கத்து கடையில நோம்பலா விசாரிச்சு பார்த்தாங்க. போன் வந்து திடீரென பவர் உடைஞ்ச மாதிரி நிக்கி. அது ஓகே, அது பிரச்சனை இல்லை. கதைக்கிறத நீங்க கேளுங்க. உண்மைக்குமே அப்படி எல்லாம் நடக்குது. ஒன்றுமே செய்யலாம். போயிட்டு பக்கத்து கடையில கொடுத்து கேட்டாங்க. அது போட்டு இப்ப ஒவ்வொரு 6 மாசத்துக்கு மேலே அதான் நகை இந்த விலை இப்ப 4,20,000. நான் சொன்னேன் கடவுளே எனக்கு நிக்க சரியான கவலையா கிடக்கு. நகையில இந்த விலையில கேட்க நாங்கள் எந்த காலத்துல எங்களுக்கு என்ன மாதிரி எடுத்து போடலாம் 1100 ரூபா. இது இல்ல என்ன மாதிரி 2-3 இடத்து காலத்துல போடுறானு. அது பாய்ஸ் போடலாமா? இது என்ன சொல்ற பவுனும் இல்ல வள்ளியும் இல்ல. இது என்னன்னு சொல்ற செப்பு. அப்படியே செப்புல உங்களுக்கு செஞ்சு வந்திருக்கு. அதே என்னண்டா இப்படியே சாங்களே அலுமினியத்துல அந்த வெள்ளியிலையும் இருக்குது. இதே மாதிரி கருப்புல இருக்குது, சில்வர் கலர், அந்த வேற கலர், இதே மாதிரி 4 கலர்ல இருக்கு. ஆனா சந்திரனுக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். அது நான் தான் எடுத்துணும். சந்திரனுக்கு போய் நான் எடுக்கையில நான் போயிருந்தா வெள்ளியை தான் சில நேரம் எடுத்திருப்பேன். வா போனபடியா இதுல எடுத்துக்கொண்டு அன்னைக்கு பவுன் போட்டிருக்கானு. சரி, அவ்வளவு தூரத்துக்கு நினைக்கமானு தெரியுமே நாங்களை பற்றி. அப்ப சரி அதெல்லாம் விடுங்க இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு காலம் நான் பவுன் போடுவேன். இப்ப 4 பேர் 4 லட்சமா என்ன ஒரு 6 லட்சம் கூட. நான் உண்மைக்குமே 1 பவுன் சாங்கல் உண்மைக்குமே அதுல அங்க இருந்துச்சு. சரி 1 பவுன் நல்ல வடிவான தாலி செயின் மாதிரி. உண்மைக்குமே 1 பவுனா. ஆனா விலைய கட்ட 4,20,000 பையங்க 1 பவுன் அப்படித்தான். அதை விட கொஞ்சம் மஞ்சாடி எல்லாம் இதுன்னு கூடிச்சுட்டா 5 லட்சம் வந்துரு. நகையில பார்க்க வடிவா இருக்கு. ஆனா அது உண்மைக்குமே பாருங்க ஒரு செயின் 5 லட்சத்துக்கு எடுக்கிறோம்டா. அப்ப இவ்வளவு ஒரு கஷ்டம் இந்த காலத்துல இந்த மாதிரி நாங்க சேர்க்க போறோம். என்ன எனக்கெல்லாம் நீங்களும் இப்ப நாங்க செய்ய போறீங்க. அதான் இப்ப சொன்னேன் கொஞ்சம் விலை கூடட்டுமே. இப்ப கொஞ்சம் குறைஞ்சு இருக்குது, கொஞ்சம் கூட வேற காசு கூட வேற தான் எடுக்கலாம். சரி நாங்க மோதிரத்தை காட்டுவோம். மோதிரத்தை காட்டுங்க. மோதிரம் வாங்கினா இந்த டப்பி பூரி நான் டப்பி எடுத்துட்டு தான் கொடுப்பேன். நான் தானே போட்டு விடுறது பிள்ளைக்கு. அப்ப டப்பிய கொண்டு வருவோம். லலிதா இங்க உண்மைக்குமே லாபம். பட் இங்க வேறங்க தெரியல அவ்வளவு குட்டியா கிடக்கும். கிட்ட கொண்டு காட்டுட்டேன். இங்க எல்லாரும் பாருங்க. உண்மையிலேயே விலைக்கேத்த அந்த மொத்த கிணம் அதானே. ஆனா நல்லா கிடக்கு. உண்மைக்குமே நான் அளவில்லையோன்னு பார்த்தேன்னா பட் என் கைக்கே போகுது. அப்போ வாண்ட கைக்கு போகும் தானே. என்ன செஞ்சுறேன் அதுதான். அங்க அதோட வந்து அவியல் வந்து ஒரு இரும்பு கம்பி மாதிரி வச்சிருக்கீங்க.
போட்டோ காட்டினேன் நம்ம இவ்வளோ சைஸ் மட்டும் அது போகும். உண்மைக்கு நானும் யோசிச்சேன். நான் ஐயோ சரியாகுமா பழவில்லி ஆகுமென்னு பார்த்தா பரவாயில்ல, நினைச்ச அளவுக்கு இல்லை, போயிடுச்சுது என்ன. உண்மையிலேயே நல்ல வடிவான முதல்ல விலைக்கு ஏற்ற மாதிரி பொருள். அதுவும் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் விலை கூட என்ன படியாத்தான் இந்த விலையே. அதுவும் 15,500 சொல்லி நான் கடைசி எங்களுக்கு 15,000 போட்டோம். இன்னும் சரியா 1 ரூபா கொடுத்து குறைக்கல சொல்லிட்டுனா குறைக்கல. விற்கிற விலை வந்து அப்படி குறைக்கலாம். நகை இனி உண்மைக்குமே வள்ளியெல்லாம் செய்யணும். வெள்ளியிலையும் அப்படிதான் வெள்ளியிலையும் அப்படிதான் வரும். அப்போ ஒன்றுமே செய்யல, அது காசை மட்டும் பேங்க்ல வைக்கணும், என்னத்தை இல்லை வைக்கணும். அதுதான் சரி. அப்போ உண்மைக்குமே இதுனா இதான் இதுக்காண்டு தான் மெயின் 5,000 ரூபான்னு சொல்லலாம். சந்திரனை கூட்டிக்காண்டு யாழ்ப்பாணத்துக்கு பெட்ரோல் அடிச்சு மினக்கட்டு போய் பெட்ரோல் மாடிக்கல கடன் வாங்கினாங்க. பாடுபட்டு கூட்டிக்கொண்டு போயும் ஒரு பலனும் இல்லாம கடைசியாலும் 15,000 தான். நிஞ்சமும் அதே விலை தான். நான் சொன்னா சந்திரன் அங்கே 5,000 இருக்கு, அங்கே எடுப்பேன் 2 நாளும் எடுக்கலாம் வாங்க. உண்மைக்குமே நம்ம மலிவண்டா அங்கதான் எடுக்கணும்ட்டு நம்பிக்கையில சந்திரனை கூட்டிக்கணும்னா உடுப்பு விஷயத்துலயும் வச்சு போட்டு இந்த விஷயத்துலயும் வச்சு. சரி ஓகே, அது என்ன பிரச்சனை இல்லை தானே. என்ன செய்வோம், இப்படியே கழிச்சு கொண்டு இருக்கு. எனக்கு தண்ணியும் கிடைக்குது. தண்ணியும் இல்ல அங்க அக்கா கும்மியம்மல் தண்ணி அதை போய் குடிக்கிறான். அதுதானே. சரி, அப்போ உண்மைக்குமே நாங்களும் அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு இன்னும் புதிய வீடியோல நாளை சந்திப்போம். பாய்.